ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் பீட்ஸ் ஒர்க், அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க் அண்டு ஆரி ஒர்க், நார்மல் நீடில் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒருத்தவங்க நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ என்ன கமெண்ட்னு பார்த்துலாம். ஸோ பர்டினா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு காட்டுவீங்களா ப்ளீஸ், சிம்பிளாக ஃப்ளார் பாக்கெட் மாதிரி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. அண்டு நான் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஃப்ரேம் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரேமில் கொஞ்சோண்டு கிளாத்தை வச்சுருக்கேன். அண்டு மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை களி நூல் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு 3 rupees மட்டும்தான். அண்ட் 3 கலர்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீன், அப்புறம் ரெட் அண்ட் ஒயிட், இந்த 3 கலர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு நிறைய கலர்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். 200க்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ வாங்கிக்கோங்க. தனியாக வாங்கினா ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 rupees மட்டும்தான். நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் எம்ப்ராய்டரி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எனக்கு பெரிய அளவில் ஐடியா கிடையாது அப்படின்ட்டு. ஸ்டில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செகண்ட் மெத்தட் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் நம்மளோட த்ரெட்டை கோர்த்து எடுத்திருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சைடில் இருந்து இந்த மாதிரி நீடில் குத்தி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நீடில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான் எடுத்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இப்படி அந்த நூலை பிடிச்சி இந்த மாதிரி நீடில் ஒரு 3-4 சுற்றிருங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு நாட் தான் போட போகிறோம். ஸோ பாருங்கள், சுற்றிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும். திரும்ப ஃபஸ்ட்டு எங்கே குத்தணுமோ அதே இடத்துல திரும்ப குத்திக்கோங்க. திரும்ப குத்தி நீங்கள் அதோட பேக் சைடில் இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும், உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். ஸோ இது பார்க்குறது குட்டி ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் தான். அண்ட் இந்த மெத்தடுக்கு அப்புறமா நான் இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். அண்ட் என்ன கேட்டால் செகண்ட் மெத்தட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அழகாக இந்த மாதிரி குத்தி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸோட கைகளுக்கு, கழுத்துக்கு, அதுக்கப்புறம் குர்த்திஸ் எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரிஞ்சாலே போதும், ரொம்ப சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக உங்களால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஃப்ரேமில் தான் கண்டிப்பாக பண்ணணும். ஃப்ரேம் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ ஃப்ரேமில் வச்சு பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரேம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் 40 to 45 rupeesக்கே ஒரு மீடியம் சைஸ்டு ஃப்ரேம் கிடைக்குது. ஸோ உங்களால் தாராளமாக வாங்கி இந்த மாதிரி அழகாக பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இது ரெட் கலர் தான். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 2 மெத்தட்ஸையும் பாருங்கள். எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வெளியே கொடுத்து நீங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ளவுஸஸுக்கு நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. லைக் ஆரி ஒர்க் மாதிரி ரொம்ப டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரத்துலேயே உங்களால் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் கலர் செலெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறது நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அண்டு லீஃபு, பிரான்ச் இதுக்கெல்லாமே க்ரீன் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்களும் உங்கள் கையால் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட குர்த்திஸ், அப்புறம் டாப்ஸ், க்ராப் டாப்ஸு, அதுக்கப்புறமா உங்களோட ப்ளவுசஸ், இதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீன் கலர் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த பக்கத்துலேருந்து எடுத்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக இந்த பக்கம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக நீளமாக வச்சு நீங்கள் குத்தி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செகண்ட் மெத்தட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க கேட்ட மாதிரி பர்ஃபெக்டாக ஃப்ளார் பாக்கெட் நான் செகண்ட் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்பவுமே சிம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அந்த ரெட் கலர் ஃப்ளார் மாதிரி பண்ணதுக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்க வேண்டியது தான். வெரி சிம்பிள் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட குர்த்தீஸோட
பாட்டம், டாப்ஸ் எதுக்குனாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு ஆக்சுவலி நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா எனக்கு எம்ப்ராய்டரி எல்லாம் தெரியாது, பெரிய அளவில் நான் கற்றுக்கிட்டதில்லை. ஸோ ஆரியுமே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நான் அப்படி கற்றுக்கிட்டதெல்லாம் கிடையாது. மற்றபடி வீடியோஸ் பார்த்து அப்படி இல்லாமல் தான் நான் வந்து பண்ணுறேன். எனக்கு வந்து நான் பெரிய அளவில் வந்து கிளாஸ் எதுவுமே போனது கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இதுவுமே அப்படி தான், ஜஸ்ட் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஓகே, ஸோ அந்த ஃபைனல் செகண்ட் மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மாதிரி கொஞ்சம் ஃப்ளாஸை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்டு இப்போ பாருங்கள் செகண்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ரவுண்டு ஒரு இதில் நான் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். அண்டு அகெயின் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி அதே போல் தான். பட் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். க்ரீன் கலர் த்ரெட்டை பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா அது ஒரு பொக்கெட், அவங்க கேட்ட மாதிரியே எனக்கு ஒரு லுக் கொடுக்கணும், அதுக்காக தான். ஸோ அதுக்காக ரொம்ப நீளமாக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி, அவ்வளோ கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம அந்த பக்கமாக அந்த க்ரீன் கலரை நம்ம குத்திட்டு இந்த பக்கம் நம்ம ஒரு எண்டில் வச்சு திருப்பி குத்துறோம். எகெயின் மறுபடியும் அடுத்த ரெட்டுக்கு போகிறோம். ஸோ அதுலேருந்து கீழே நம்ம குத்துறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது, எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நீங்களும் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது கஷ்டமே கிடையாது, அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளார் மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ரெட் கலர், அது வந்து கம்மியாக இருக்குது, அடர்த்தியாக இல்லை, அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான், ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஓகேன்னு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்கிற மாதிரி, ஸோ பூக்கள் வந்து ஃப்ளார்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அகெயின் வந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான். இது ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தான். இந்த செகண்ட் மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் அங்கங்கே எக்ஸ்ட்ராவாக ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு திரும்ப வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். அண்ட் இப்போது இதுக்கு ஃபைனலாக ஒரு பொக்கே லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு த்ரெட்டை எடுத்து சிம்பிளாக ஒரு முடிச்சு மட்டும் போட்டு விட்டுறேன் பாருங்கள். ஒரு முடிச்சு மட்டும் போட்டு விட்டுருக்கேன். ஸோ இப்போ முடிச்சு போட்டு விட்டாலே நமக்கு ஒரு பொக்கே லுக் கொடுக்குது, அதுக்காக தான் முடிச்சு போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக ஒரு முடிச்சு, இல்லை எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது முடிச்சு போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னாலும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸுக்கு கஷ்டமே கிடையாது, பிகினர்ஸுமே பண்ணக்கூடிய டிசைன் தான். ஸோ இப்படி பார்க்குறதுக்கு ஏதோ பெருசு மாதிரி இருக்குது, பட் நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளோட பொக்கையோட ஃபைனல் லுக் இது தான். ஸோ இதோட 2 எண்ட்ஸையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பொக்கெட் கிடச்சிரும். ஸோ பாருங்கள் பொக்கெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததோட இதுவும் கம்பேர் பண்ணுங்கள், எது பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் மெத்தட் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எது ஓகேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.